விஜய் பார்வதி மேல எனக்கு என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஒரு மன வருத்தம்னா, அவங்க நெறைய அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் நெறைய பெரிய பெரிய இதுல கலந்துட்டாங்க. வித் கோமல்ல கலந்துக்கிட்டாங்க. பெருசா இல்ல. அப்புறம் ஜீல போய் சர்வைவர் பண்ணாங்க. அதுவும் இல்ல. பிக் பாஸ் எல்லாரும் போணும்னு நெனைக்கிறேன். அதிலும் இப்ப இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி மேல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஜஸ்ட் லைக் அப்படியே தட்டி கழிச்சுட்டே இருக்காங்களோ? சரி, இவங்க எல்லாருக்குமே விஜய பார்வதி மட்டும் இல்ல. இவங்களுக்கு சாதிச்சு முன்னுக்கு வரணும் ஒரு தொழில்ன்னு இல்லங்க. ஏதோ ஒரு கச்சமுச்சா ஜோனர்லயே முன்னுக்கு வந்துடலாம். ஏதோ உள்ள போகணும். குறுக்கு வழியில எது நம்ம டக்குன்னு தெரியணுமோ நம்ம ஏதாவது புதுசா செஞ்சா ஆடியன்ஸ்க்கு நம்மள பிடிக்குது. இப்போ வாட்டர்மெலன் திவாகர் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் உள்ள வந்திருக்காரு. என்ன செஞ்சாலும் ஓகே. இப்போ விஜய் பார்வதி கமர்தன் கிட்ட நீங்க ஃப்ளர்ட் பண்ணீங்களா, இதுலயே அவங்க ஃபேமஸ். அதாவது கிறுக்குத்தனம் பண்ணா கூட முன்னுக்கு வந்துடலாம்னு காட்டுற ஒரு எக்ஸாம்பிள் உள்ள வந்திருக்கு நம்ம வாட்டர்மெலன் திவாகர். ஸோ எல்லாருமே கிறுக்குத்தனம் பண்றாங்க. இப்போ ஒரு தொழில் நம்ம சாதிக்கணும். எல்லாமே ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 சினிமா ஹீரோஸ், ஒரு 4 சினிமா ஹீரோயின் எல்லாம் பண்ணா எப்படி விஜய் சேதுபதி இவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாங்க சார், வணக்கம் சார், அவர் ஒரு ஆர்டிஸ்ட், அந்த மரியாதை இருக்கும். இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்காத காரணம், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் ஒருத்தர் மூஞ்சி பார்க்கணும். அதுக்கப்புறம் இவங்க மூஞ்சி பார்க்கணும் அவசியம் இல்லை. விஜய் பார்வதிக்கு இவங்க எல்லாரையும் பார்க்கணும் அவசியம் இல்லை. வாட்டர்மெலன் அவர் பக்கம் போயிடுவாரு. வெவ்வேறு இடத்துல கொண்டு வந்து இந்த மாதிரி ஒன்னா போட்டு விட்டுருக்காங்க. ஸோ கடிச்சுக்கிட்டும் கொதறிக்கிட்டும்ன்றது தான்.